ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் பாய்சனஸ் லவ் எபிசோட் 9 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா என்னடா பதில் சொல்லுவாருன்னு சொல்லிட்டு நம்மளாம் அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அவர் எப்பவும் போல் அவர் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாரோ அதையே தான் இப்போவும் சொல்கிறாரு. இது லவ்வே கிடையாது, இதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது, இன்னைக்கு இல்லை என்னைக்குமே நான் அவனுடைய காதலை ஏற்றுக்க மாட்டேன், இந்த இடத்த விட்டு போன்னு சொல்லி துரத்தி விடுறாரு. அப்படியே அவங்க சொன்னதே அப்படியே சொல்கிற மாதிரி அவங்க அம்மாவும் பின்னாடியே தயவுசெய்து இந்த இடத்த விட்டு போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுறாங்க. ஸோ இப்போ அவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு போனதுக்கப்புறம் பிரேமும் பாட்டும் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. பிரேமு இவங்க இப்படிதான், இவங்கள மாற்றவே முடியாது, நம்மளும் இந்த இடத்த விட்டு போகலாம் வான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இப்போ வீட்டுக்கு போயிட்டாங்க 2 பேரும். அங்கே போனதுக்கப்புறம் பிரேம் என்ன சொல்கிறாங்கன்னா, சாரி, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, என் பேரண்ட்ஸ் வாங்கிட்டு இப்படி நடந்துக்கிட்டாங்க சாரின்னு சொல்லிட்டு பாட் கிட்ட கேட்க, பாட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கு எதுக்கு சாரின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் பிரேமு, நீ எவ்வளோ தைரியமான பொண்ணாக இருக்க தெரியுமா அப்படின்னு சொல்ல, அந்த தைரியம் எங்கேருந்து வந்துச்சு, உன்கிட்டேருந்து தான் வந்துச்சு, உன்னை எப்படியாவது எனக்கு சொந்தமாக்கிக்கணும்னு என்னை அப்படி பேச வச்சுட்டுன்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் அவன் பேரண்ட்ஸோட மைண்டை மாற்றிடுவேன்னு சொல்லி பாட் சொல்ல, ஆனால் அது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை பாட், எனக்கு என்னமோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறோமோன்னு சொல்லி தோணுது அப்படின்னு பிரேம் சொல்கிறாங்க. பிரேம், உனக்கு தெரியாது, மனுஷங்களோட மனசை வெல்றதில் நான் தான் ஃபஸ்ட்டு, கண்டிப்பாக இது நடக்கும் பாருன்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. ஸோ அப்போ பிரேம் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே இவ்வளோ நடக்கும் போது என்னால் உனக்கு சப்போர்ட் பண்ண முடியல, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, எனக்கு அவங்களும் முக்கியம் நீயும் முக்கியம்னு சொல்லும் போது எனக்கு அது நல்லா தெரியும் பிரேம், உனக்கு உன் பேரண்ட்ஸை எவ்வளோ பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஸோ நீ இந்த விஷயத்தில் சப்போர்ட் பண்ணுங்கிற அவசியமே இல்லை, நீ என் கூட தானே இருக்க, எனக்காக தானே நிற்கிற, எனக்கு அது போதாதா, எல்லாத்தையும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி 2 பேரும் பேசிட்டு அப்படியே ஒருத்தங்க தோளில் ஒருத்தங்க சாஞ்சிட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ வழக்கம் போல் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதை டிஸ்கஸ் பண்ணுறாங்க பிரேமு. அவங்க ஃப்ரெண்ட்ஸும், என்னடா இது இவ்வளோ ஸ்டபானாக இருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்களே இவங்க பேரண்ட்ஸு, என்னால் தாங்கவே முடியல, இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ஒரு பேரண்ட்ஸ் இருப்பாங்களான்னு சொல்லிட்டு இவங்களாம் பேச என்ன தான் பண்ணுறதுன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா எனக்கு ஐடியாவே இல்லை, என் மைண்டே பிளாங்காக இருக்குது, என்னால் எதுவுமே யோசிக்க முடியலன்னு பிரேம் சொல்ல, இதையே நினச்சி நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாத, நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, நீ போ, நாங்கள் ஏதாவது யோசிச்சு பார்க்குறோன்னு சொல்லிட்டு இவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ அந்த இடத்துக்கு சீதாவும் என்னாச்சு பிரேம் எப்படி இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது, உண்மையை சொல்லணும்னா அவன் நல்லா இல்லை, அவன் மைண்டு சரியில்லை, பாவம் ரொம்ப கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ண மாதிரி இப்போ திஷா கூட அவங்க டிஸ்கஸ் பண்ண போயிருக்காங்க. திஷாவும் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னது இவ்வளோ ஆயிடுச்சா, நான் என்ன நினச்சேன்னா எப்படியும் அவங்க ஃபேமிலியில் ஒத்துப்பாங்கன்னு நினச்சேன், ஆனால் இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டும் சொல்கிறாங்க. அவங்க இதை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகும்னு சொல்லும் போது, அதனால தான் நானும் அவங்கள புரிய வைக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணுவேன்னு சொல்ல, என்ன ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்க. அப்புறம் நடந்ததெல்லாம் சொன்னதுக்கப்புறம், இவ்வளோ நடந்தும் அவங்க பேரண்ட்ஸ் பக்கம் போகாமல் அவள் உனக்காக நிற்கிறா, நீ அவளுக்காக கண்டிப்பாக நிற்கணும், அவளுக்காக நீ ஏதாவது பண்ணியே ஆகணும், அவளை கஷ்டப்படுத்தாமல் இந்த விஷயத்த நீ முடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டும் சொல்கிறாங்க. இப்போ யாருமே எந்த ஃப்ரெண்டுக்கிட்டையுமே பேசி ஒரு சொல்யூஷனே கிடைக்கல, ஏன்னா யாருக்குமே இதில் என்ன பண்ணுறதுனே தெரியவே இல்லை. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பிரேமுக்கு எப்படி தினமும் பொக்கே அமிச்சாங்களோ அந்த மாதிரி இவங்களே தினமும் போகலான்னு பார்க்குறாங்க போல். இன்னைக்கு பிரேமுக்கு தெரியாமல் அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. ஸோ இப்போ பிரேமோட அம்மா கிட்ட போயிட்டு வணக்கம் வச்சுட்டு பேசலான்னு ஸ்டார்ட் பண்ணும் போதே அம்மான்னு தான் ஆரம்பிக்கிறாங்க. என்னெல்லாம் நீ அம்மானு கூப்பிடாதம்மா, ஆன்ட்டினே கூப்பிடுன்னு சொல்ல, சரி ஆன்ட்டி, நேற்று இப்படி நடந்ததுக்கு ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, நான் ஆக்சுவலி அவ்வளோ ரூடான பொண்ணு கிடையாது, இருந்தாலும் திரும்ப திரும்ப அங்கிள் இவ்வளோ ஸ்டபானாக இருக்கும்போது தான் எனக்கு திரும்ப திரும்ப நான் அவளை லவ் பண்ணுறது எவ்வளோ லவ் பண்ணுறேங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதாக போச்சு, மற்றபடி நான் பிரேமை ரொம்ப லவ் பண்ணுறேன், அந்த லவ் தான் நான் அப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு சொல்ல, என்னது நீ அவளை லவ் பண்ணுறியா, ஒருவேளை நீ அவளை லவ் பண்ணிதுன்னா இப்போலாம் நடந்திருக்கவே மாட்டேன்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. உனக்கு புரியுதா அது இவளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு, நீ அவள் கூட நிற்கிறேன்னு சொல்லிட்டு அவளுக்கு மேலும் மேலும் நீ கஷ்டத்தை தான் கொடுத்துட்ருக்கு, நல்லா அவளை சுற்றி நடக்கிற விஷயத்தெல்லாம் யோசிச்சு பாரு, அவங்க பேரண்ட்ஸ் எங்களையே அவள் எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டா, அவள் எப்படிப்பட்ட பொண்ணு தெரியுமா, எங்ககிட்ட ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா பேச மாட்டா,
ஆமா ஆண்டி, எனக்கே அது கில்ட்டியா இருக்கு. பிரேம் எனக்காக உங்ககிட்ட சண்டை போடுறது எனக்கே கில்ட்டா தான் ஃபீல் ஆகுது. ஆனா என்ன பண்றது, வேணான்னு சொல்லி அவளாலையும் விட முடியல, என்னாலையும் விட முடியல. எங்களை சேர்த்து தான் வைங்களான்னு சொல்லிட்டு சொல்லும் போதுதான், சரி உன் கூட வந்து அவள் எப்படி ஹாப்பியா இருப்பான்னு நினைக்கிற? இப்பவே அவள் ஹாப்பியா இல்லை, அது உனக்கு தெரியுமா? என்ன அவள் வெளியில சிரிச்சிட்டு இருக்காங்கிறதுக்காக அவள் ஹாப்பியா இருக்கான்னு நீனே முடிவு பண்ணிட்டியான்னு சொல்லி அவங்க அம்மா கேட்குறாங்க. ஏன் ஆண்டி, அவள் நல்லா தானே இருக்கான்னு சொல்லி கேட்டா, அதை தான் சொல்கிறேன், வெளில ஸ்மைல் பண்ணா அது ஸ்மைல்னு ஆகிடுமா? அவன் மனசில் என்ன இருக்குன்னு உனக்கு தெரியுமா? நீ செல்ஃபிஷாக பண்ணுற. செல்ஃபிஷா? உன்னோட லவ்வை அவகிட்ட நீ திணிக்கிற, அது உனக்கு தெரியுதான்னு சொல்லி அவங்க அம்மா கேட்குறாங்க. ஏன்னா அவளுக்கு ஃபேமிலி தான் எல்லாமே. ஃபேமிலியே இப்போ விட்டு ஒதுங்கி இருக்கானா அவள் மனசு என்ன பாடுபடுன்னு சொல்லிட்டு இவங்க அம்மா என்னென்னமோ சொல்லி நம்ம பாட்டோட மனசை குழப்புறாங்க. இப்படியே பேசிட்டு இருக்கும்போது பிரேமோட அப்பா அங்கே வர, வழக்கம் போலதான் இவ ஏன் இங்கே உள்ள வந்தா, இவரெல்லாம் ஏன் உள்ள விட்டுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா டென்ஷனாக, கூடவே நம்ம கிறிஷும் வந்திருக்காப்புல. இவளால தான் பிரேம் ராங் டிசிஷன் எடுத்து அவள் லைஃப் இப்போ எப்படி கேவலமாக போயிட்டு இருக்கு தெரியுமா? அது எல்லாத்துக்கும் காரணம் இவதான்னு சொல்ல உடனே பாட்டும் நான் உங்கள்ட்ட சாரி கேட்க தான் அங்கிள் வந்தேன்னு சொல்ல, என் பொண்ணை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு நீ என்னடி என்கிட்ட சாரி கேட்கறதுன்னு சொல்லி அவங்க அப்பாவும் திட்டுறாரு. ஸோ சண்டை பெருசாகிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, பாட் நீ முதல்ல இந்த இடத்த விட்டு போ, நீ இங்கே நிற்க நிற்க எங்கள் சுச்சுவேஷன் ரொம்ப மோசமாக போயிடும், தயவுசெய்து இந்த இடத்த விட்டு கிளம்புங்கிற மாதிரி சொல்ல, சுச்சுவேஷன் மோசமாக கூடாதுன்னு தான் நான் இங்கே வந்தேன், பாட்டும் நானும் ரொம்ப லவ் பண்ணுறோம், ப்ளீஸ் அதை அக்ரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்க, எங்களோட தேவை ஒன்றே ஒன்று தான், நீ பிரேம் கூட பிரேக்கப் பண்ணணும், முடிச்சா பண்ணிட்டு போன்னு சொல்லிட்டு அவங்களோட விஷயத்துல அவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நான் கிறிஷை தான் என் மாப்பிள்ளையா பார்க்குறேன், அவன் தான் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும், இதுதான் என்னோட முடிவுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்ல, சரின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு வணக்கத்தை வச்சுட்டு அந்த இடத்த விட்டு போறாங்க. அவங்க அம்மா கிட்ட அவங்க அப்பா பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, அவகிட்ட பேசுனியா, அவகிட்ட பேசி அவ மனசை மாத்தினியா, உன்னால இது கூட பண்ண முடியாதா, நீ எல்லாம் எதுக்கு உயிரோட இருக்குங்கிற லெவலுக்கு ரொம்பவே மோசமா திட்டுறாரு. அவங்க அம்மாவும் அழுதுகிட்டே, இல்லைங்க நான் பேசி பாக்குறேங்க, நான் ஆல்ரெடி பேசிட்டேன், நான் திரும்பவும் பேசி பாக்குறேன், என்னென்ன பேசுவேன், எப்படியாவது அவளை பிரேக்கப் பண்ணுவேன், என்னால அது தாங்க முடியல, இன்னும் கொஞ்ச நாள் இதை நான் பார்த்துட்டே இருந்தேன்னா எனக்கு நெஞ்சொலி வந்து செத்துருவாங்கிற லெவலுக்கு அவங்க அப்பாவும் சொல்றாரு. இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு நம்ம பிரேம் வந்துடுறாங்க. ஸோ அவங்கள பார்த்ததும் அவங்க அப்பா டென்ஷன் ஆகி அந்த இடத்த விட்டு ஓடிடுறாரு. அவங்க அம்மா அழுதுகிட்டே அந்த இடத்துல விழுந்துடுறாங்க. இப்போ வந்து, அம்மா ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, என்னால் தானே அப்பா உங்களை இப்படிலாம் பேசுகிறாரு, இது எல்லாமே என்னால் தான் உங்ககிட்ட கோவப்பட்டு போகிறாருன்னு சொல்ல, ஸோ இதை நீ இப்படியே விட போறியா பிரேம்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் கேட்குறாங்க. இன்னைக்கு பாட் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தா, அவள் வந்துட்டு போனதுலேருந்தே இங்கே ஒரே பிரச்சனை, அவகிட்ட சொல்லு இன்னொரு தடவை நம்ம வீட்டுக்கு அவள் வரக்கூடாதுன்னு சொல்லின்னு சொன்னதும், சரிம்மா நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு ஃபீவர் இருக்குது போல், டெம்பரேச்சர் எவ்வளோன்னு சொல்லிட்டு செக் பண்ணி வச்சுட்டு, ரொம்ப இல்லைம்மா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடுன்னு சொல்லிட்டு டேப்லெட்லாம் கொடுத்துட்டு அவங்கள படுக்க வச்சுட்டு அந்த இடத்த விட்டு போக பார்க்குறாங்க. ஸோ அவங்க போகிற வரைக்கும் கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க அம்மா கரெக்டாக அவங்க அந்த ரூம் கார்னருக்கு போனதும் தேம்பி 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 கத்தி அழுகிறாங்க, ரொம்ப பயங்கரமாக அழுகிறாங்க. அதை நம்ம பிரேம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த டேர்னிங்கில் நின்றுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கேட்குது அவங்களுக்கு, சவுண்டு நல்லா கேட்குது இவங்க அழுகிற சவுண்டு. ஸோ அதை தாங்க முடியல இவங்களாலையும், அதுக்கு ஒரு சொல்யூஷனையும் இவங்களால கொடுக்க முடியல. ஸோ இப்போ வீட்டுக்கு போன பிரேம் என்ன பண்ணுறாங்கன்னா, பயங்கரமாக அழுகுறாங்க. அங்கே கேண்டோவுக்கு போனவங்க இவங்க அழுது தேம்பி தேம்பி அழுகிறத தூரத்தில் நின்று நம்ம பாட்டும் பார்க்குறாங்க. அவங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ அவங்களுடைய மைண்டுக்குள்ளே என்ன ஓடுதுன்னா, அவங்க அம்மா சொன்னாங்க இல்லையா, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, பிரேம் ஹாப்பியாக இருக்கா அவங்க கூட சேர்ந்துனா, அப்படிலாம் கிடையாதுன்னு சொன்னாங்க இல்லையா, அது இப்போ அவங்களுக்கு புரியுது. ஆமாம், அவள் ஹாப்பியாக இல்லை, அவள் ரொம்ப கஷ்டப்படுறாங்கிற விஷயத்த அவங்க நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. சரி நம்மளால தானே எல்லாம்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் அழுகிறாங்க. இப்போ எல்லாரும் அழுதுகிட்டு இருக்க மார்னிங் ஆகிடுது. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு ரொமான்ஸே இல்லாமல் யாரோ மாதிரி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ அப்போ பிரேம் என்ன பண்ணுறாங்கன்னா, பாட்டை கூப்பிட்டு, நேற்று நீ வீட்டுக்கு போனியா அப்படின்னு கேட்க, ஆமான்னு சொல்கிறாங்க. இனிமே அந்த மாதிரி பண்ணாத, அங்கே போகாதன்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் ஓகே சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம பாட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம இன்னைக்கு வெளியில் போகலாம், டின்னர் போகலான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஏன்னா உனக்கும் ஒரு மைண்ட் சேஞ்சாக இருக்கும்ல, ஸோ நம்ம போயிட்டு வரோம்னு சொல்லி கூப்பிட, அதுக்கு நம்ம பிரேம் என்ன சொல்கிறாங்கன்னா, போகணும் தான், ஆனால் என் பேரண்ட்ஸ் கூட போகிறேன், அது எங்கள் அம்மா கூட போகிறேன், அவங்க தனியாக இருப்பாங்க, அவங்கள போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இவங்கக்கிட்ட சொல்ல, போட்ட பிளானும் கேன்சல் ஆகிடுச்சா. இப்போ பாட்டுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது.
ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பிரேமை கூப்பிட்டு, நீ ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, உன்னை சுற்றி யார் இல்லைனாலும் நான் இருப்பேன், கடைசி வரைக்கும் இருப்பேன், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு இவங்க பெரிய ரியாக்ஷன் கொடுக்காம ஓகேன்னு சொல்லிட்டு தலையாட்டுறாங்க. இப்போ நைட் அம்மாவை பார்க்க போகிறேன்னு சொன்னாங்க இல்லையா, இங்கே வந்திருக்காங்க. அம்மா இப்போவும் அழுதுகிட்டே தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஆறுதலும் சொல்ல முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ வீட்டுக்கு வந்த பாட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க டின்னர் முடிச்சுட்டு வரேன்னு சொன்னாங்க, ஆனால் டின்னர் முடிச்சுட்டும் வரவே இல்லை. ஸோ என்னடா ஆளை காணுமேன்னு சொல்லி பார்க்கும்போது, இன்னைக்கு நைட்டு நான் அம்மா கூடயே ஸ்டே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எழுதியிருக்கு ஒரு நோட்டில். அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ஷாக்காக இருக்குது. என்னடா இவன் நம்மளை அவாய்ட் பண்ணுறாளாங்கிற மாதிரி. இப்போ அங்கே இருக்கிற நம்ம பிரேமை பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா ஆப்போசிட்டில் நடந்து வராரு. வணக்கம் வைக்கலான்னு குனியும் போது, நீ யாருக்காவது வச்சுட்டு போன, அவர் பட்டுக்கு கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்காரு. அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இந்த சுச்சுவேஷனை நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்களா? நான் பண்ணியிருக்கேன். நம்ம வீட்டில் உள்ளவங்களே நம்மளை யாரோ மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்காங்களா, என்ன பண்ணியிருக்காங்க? இதே மாதிரியான ஒரு லவ் ப்ராப்ளமில் இதே விஷயம் எனக்கு நடந்திருக்கு. கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் நம்ம பேரண்ட்ஸோட நிலைமை இருக்குது பாருங்க, அது அதை விட கஷ்டம். இவ இருப்பாளா இருக்க மாட்டாளா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்துலேயும் பயத்துலேயுமே இருப்பாங்க. இப்போ வீட்டுக்கு பிரேம் வராங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா பாட்டி இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு அப்படியே மொபைல் நோண்டிட்டு இருக்கும்போது இவங்கள பார்த்துட்டு அந்த பக்கம் திரும்பிட்டு போகிறாங்க. அதை பார்த்த பாட்டு திரும்பி வந்து பிரேம்னு கூப்பிட்டு ஹக் பண்ணுறாங்க. ஸோ இவங்க ஹக் பண்ணதுனால அவங்களும் ஹக் பண்ணுறாங்க. இப்போ பிரேம் வந்து பழைய மாதிரி பாட்டை அவாய்ட் பண்ணுற மாதிரி தெரியுது. இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்குங்கிற மாதிரி நம்ம பிரேமோட அப்பா என்ன பண்ணுறாருன்னா, பாட்டோட அப்பா அம்மாவை பார்க்கறதுக்கு பாட் வீட்டுக்கே போயிடுறாரு. இவங்க வெல்கம்லாம் பண்ணி உட்கார வச்சு உங்கள் வீடு மாதிரி நினச்சிக்கோங்கலாம் சொல்லி பாட்டு இதுங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா அவங்கள வெல்கம் பண்ணுறதுக்கு நல்லா தான் நாங்கள் ரெடி பண்ணியிருப்போமேன்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, நாங்கள் இப்போ பாட்டுக்கு கால் பண்ணுறோன்னு சொல்கிறதுக்கு நான் பாட் கிட்ட சொல்லிட்டு வரல, நானாக தான் வந்தேன் அப்படின்னு சொன்னதும், எங்கள் வீட்டை எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்லி அவங்க ஷாக்கில் கேட்குறாங்க. எப்படியோ ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சேன், அதை விடுங்களேன். இப்போ நம்ம டாட்டர்ஸை பற்றி பேசுறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கேன்னு சொன்னதும் பாட்டோட அப்பா என்ன நினைக்கிறாருன்னா, ஓ அப்படியா, நாங்கள் தான் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கணும், ஆனால் நீங்களே வந்துட்டீங்க, சாரி எனிவேஸ் வந்த வரைக்கும் சந்தோஷம், என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது, இனிமே உங்கள் பொண்ணு என் பொண்ணை பார்க்க வரக்கூடாது, அவங்கள லவ் பண்ணக்கூடாதுன்னு ஸ்டார்ட் பண்ணுறாரு. உடனே அவங்க 2 பேருக்கும் ஷாக்காக இருக்குது. ஏன் என்னாச்சு, உங்களை ஏதாவது அப்செட் பண்ணிட்டாளா பாட்டுன்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் இல்லை, எனக்கு என் பொண்ணு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறது சுத்தமாக பிடிக்கல, அதை முதல்ல நிறுத்த சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. நான் கூட என்ன நினச்சேன்னா, பாட்டோட அப்பா இன்னும் கொஞ்சம் பணிவாக பேசுவார்னு பார்த்தா டக்குன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி, இதெல்லாம் எங்கள் கையில் இல்லை, அவங்க யாரை லவ் பண்ணுங்கிறது அவங்க கையில் தான் இருக்குது, எங்களோட பொண்ணை நாங்கள் ஸ்டாப் பண்ண மாட்டோம், இது எங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லலை. என்னது, உங்கள் பொண்ணு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறது உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லையா, அவங்களுடைய ஃப்யூச்சர் என்ன ஆகுறதுன்னு சொல்லி கேட்க, எங்கள் பொண்ணை நாங்கள் ரொம்ப லவ் பண்ணுறதுனால தான் சொல்கிறோம், அவளுக்கு எது சந்தோஷமோ அதுதான் எங்களுக்கும் சந்தோஷம், ஸோ அவளுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பண்ணட்டும்னு சொல்லி கேட்க, அதுக்கு இவர் என்ன பண்ணுறாருன்னா, நான் இங்கே என்ன நினச்சி வந்தேன்னா, என்ன மாதிரி நீங்களும் கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க, அதை பேசி புரிய வச்சு எப்படியாவது இவங்களை பிரிக்கலான்னு பார்த்தேன், ஆனால் நீங்கள் இப்படி இருக்கீங்களேன்னு சொன்னால், நாங்கள் ஒன்றும் தப்பாக இல்லை, எப்படி இருக்கணுமோ அப்படி தான் கரெக்டாக இருக்கும், ஸோ எங்களுக்கு நீங்கள் ஒன்றும் அறிவுரை சொல்ல வேணாங்கிற லெவலுக்கு பாட்டோட அப்பா பேசுகிறாரு. இவரும் எவ்வளவோ பேசி பார்க்குறாரு, ஆனால் அவங்க சரி வரா மாதிரி தெரியல. நீங்கள் வீட்டை விட்டு வெளில போகலான்னு பாட்டோட அப்பா பிரேமோட அப்பாவை வெளியில் போகவே சொல்லிட்டாரு. ஸோ இப்போ அவங்க வந்து வெளில போயிட்டாரு. பிரேமோட அம்மாவை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. அதுவும் அவங்க கேட்ட மெடிசன்ஸை வாங்கிட்டு வந்திருக்காங்க. என்னென்னு சொல்லி கேட்கும்போது, அப்போது அவங்களுடைய ஒரு பக்கம் கால் மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அந்த ட்ரெஸ்ஸு இன்னொரு பக்கம் காலை மூடி இருக்கு, ஆனால் இந்த பக்கம் கால் மூடாமல் இருக்குது. அது எப்படி பார்க்கணுங்கிறதுக்காக திறந்து வச்சுருப்பாங்களோ. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க முட்டியை பார்க்குறாங்க, அதில் ஏதோ அடிப்பட்ட மாதிரி தடையும் தெரியுது. இவங்கெல்லாம் ஓவர் வெள்ளையாக இருக்கிறதுனால நல்லாவே தெரியுது, அந்த இடத்துல ஏதோ லைட்டாக எங்கே இடித்தா மாதிரி இருக்குது. என்னம்மான்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க அம்மா சும்மா ஸ்லிப் ஆகிடுச்சுமாங்கிற மாதிரி சொல்லி இது பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க அப்பா ஏதோ அடித்து தள்ளி விட்டான் போல், நீ ஒன்றும் ஒரி பண்ணிக்காத, நத்திங்கிட்டு ஒரிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ அந்த இடத்துல வந்து ஒத்தரம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த ஹாட் பேக் எடுத்துகிட்டு வந்து ஒத்தரம் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, சின்ன வயசில் உனக்கு கூட அப்படி தான் ஆகும், அப்போ நான் கூட அப்படி தான் பண்ணுவேன், அதே மாதிரி நீ பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் கொஞ்ச நாளில் உன்னோட பர்த்டே வரப்போகுது, உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குமா, என் பர்த்டே வரப்போகுது எனக்கு தெரியும்னு சொல்ல,
ஆமாம், ரொம்ப சீக்கிரமாக வரப்போகுது. ஆனால் இந்த பர்த்டேக்கு எனக்கு நீ ஒரு gift கொடுப்பியான்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்க கேட்கும் போதே அவங்களும் ஒரு தயக்கத்தோட தான் பிரேமும் வந்து ஓகேன்னு சொல்கிறாங்க. சொன்ன மாதிரியே தாய் கிழவி என்ன கேட்குதுன்னா, இந்த பர்த்டேக்கு நீ எனக்கு ஒரு gift கொடுக்கணும். அந்த கிஃப்ட்டு உன்னுடைய பிரேக்கப் தான். நீ அவளை பிரேக்கப் பண்ணிட்டு கிறிஷை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் புள்ள குட்டிங்கன்னு சொல்லி சந்தோஷமா இருக்கணும். அதை நான் என் கண்ணால பார்த்து சந்தோஷப்படணும். இதுதான் நீ எனக்கு கொடுக்க போகிற கிஃப்ட்டு. சின்ன வயசுலேருந்து நான் உனக்கு எவ்வளவோ கொடுத்துருப்பேன். அதுக்கு பதிலுக்கு எப்போவுமே எந்த பேரண்ட்ஸுமே ரிட்டர்ன் கேட்கவே கூடாது. ஆனால் நான் கேட்குறேன், எனக்கு ஒன்று மட்டும் தருவியா? அது இந்த பிரேக்கப் மட்டும் தருவியான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா நல்லா எமோஷ்னல் பிளாக்மெயில் பண்ணுறாங்க. நான் என்ன நினச்சேன்னா, தாய்லாந்து போனால் இதுக்கெல்லாம் வந்து தடை கிடையாது, ஜாலியாக இருக்கலாம்னு நினச்சேன். ஆனால் தாய்லாந்துலேயும் இதே எமோஷ்னல் பிளாக்மெயில் தான், அதே அம்மா தான். ஸோ இப்போ அவங்க அம்மா அழுதுகிட்டே ஆப்பு வைக்கிறாங்க. அதை இவங்க அழுதுகிட்டே அக்செப்டும் பண்ணுறாங்க. பிரேம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை உங்கள் பொண்ணை நீங்கள் உண்மையிலேயே லவ் பண்ணிருந்தீங்கன்னா இந்த மாதிரி குரூயலாக நடந்துப்பீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கும் அவங்க அம்மா, நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போடு, எனக்கு இந்த gift வேணுங்கிற மாதிரி ஓம் பர்த்டேக்கு எனக்கு இது வேணும், அவ்வளோதான், ஐ லவ் யூ ஸோ மச்ன்னு சொல்லிட்டு இவங்க அழுகிறாங்க. ஸோ அதே இடத்துல நம்ம பிரேமும் அழுதுகிட்டு, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கம்மா, என்னை ரொம்ப லவ் பண்ணவ, என்னை விழுந்து விழுந்து என்னை உயிராக நினச்சி லவ் பண்ணவகிட்ட நான் இதை சொல்லிட்டு வரணும்ல, ஸோ அதுக்கு எனக்கு டைம் கொடுங்கம்மாங்கிற மாதிரி இவங்க சொன்னதை இவங்க அக்செப்ட் பண்ணுற மாதிரியே பேசுகிறாங்க. ஸோ இப்போ 2 பேரும் அந்த இடத்துல அழுதுகிட்டே இருக்காங்க, பயங்கரமாக அழுகிறாங்க. இவங்க அழுதுகிட்டு இருந்து டேரெக்டாக போயிட்டு பாட்கிட்ட சொல்லுவாங்கன்னு பார்த்தா இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் வந்து நிற்கிறாங்க. பவும் டேனும் அங்கே ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு சீதா அவங்க ஓடி வராங்க. என்னாச்சு என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு கேட்க, அப்புறம் நடந்ததெல்லாம் அவங்கக்கிட்டையும் சொல்கிறாங்க. அவங்க அம்மா இந்த மாதிரி பர்த்டே கிஃப்டாக கேட்டிருக்காங்கன்னு சொல்லவும், ஹவு டேர் ஷி அப்படிங்கிற மாதிரி சீதா சொல்கிறாங்க. பாரு எவ்வளோ ஈஸியாக எமோஷ்னல் பிளாக்மெயில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு பவு பார்க்கறதுக்கு சின்ன பொண்ணு மாதிரி ஆக்ட் பண்ணாலும் எவ்வளோ தெளிவாக பேசுது பாருங்க. ஒருவேளை உண்மையிலேயே அவளை லவ் பண்ணியிருந்தா, அதாவது பிரேமோட அம்மா உண்மையிலேயே பிரேம லவ் பண்ணியிருந்தா இந்த மாதிரி ஒன்று கேட்டிருக்க மாட்டாங்கல்ல. ஏன்னா என் பொண்ணுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுதான் அவளோட ஹாப்பினஸ்னா அதுதான் எனக்கும் பிடிக்கும்னு சொல்லியிருக்கணும்ல. எப்படியாவது எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி அவளுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த பண்ண வைக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அப்போ அவங்களுக்கு லவ் இல்லைன்னு தானே அர்த்தம். இவளோட எமோஷன்ஸ் அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு தானே அர்த்தம்னு ரொம்பவே தெளிவாக சொல்கிறா. எல்லா அம்மா அப்பாவுக்கும் இதே பிரச்சனை தான். என்னமோ இவங்கெல்லாம் சேர்ந்து வாழ்க்கையை வடிவமைக்கிற மாதிரி ஓ நல்லதுக்கு தான் சொல்லி நமக்கு கொஞ்சம் கூட பிடிக்காத ஒரு விஷயத்த தான் நம்ம லைஃப்பில் திணிக்க ட்ரை பண்ணுவாங்க. அதுதான் இப்போ இவங்களும் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ பிரேமுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கா. சீதா எப்போவுமே பாட்டுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவா, இப்பவும் அதே தான் சொல்கிறா. உனக்கே இது வந்து இடி விழுந்த மாதிரி இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா அப்போ பாட்டுக்கு அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு யோசிச்சு பாரு. அவகிட்ட போய் இதை எப்படி நீ சொல்லுவ, அவள் இதை தாங்க மாட்டான்னு சொல்லிட்டு சீதாவும் சொல்கிறா. எனக்கு அது தெரியுது, ஆனால் நான் என்ன பண்ணுவேன், இதை இப்படியே வச்சிருந்து கொஞ்சம் பொறுமையாக யோசிக்கலாம் நான் நினைக்க சுச்சுவேஷன் ரொம்ப பேடாக போயிட்டுருக்கு, என்னால் தாங்க முடியலன்னு ரொம்பவே தேம்பி அழுகுறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து சரி நீ அழாத, ஒன்றும் இல்லை சரியாயிடும், பார்த்துக்கலாம், என்ன நடந்தாலும் நாங்களாம் அவங்க கூட இருக்கோங்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க. இங்கே இவங்க பிரேக்கப் பண்ணுறதுக்கு யோசிச்சுட்டு இருக்க அங்கே நம்ம பாட் பார்த்தீங்கன்னா ரிங்லாம் வாங்கி வச்சுட்டு மேரேஜ் ப்ரப்போசலுக்காக வெயிட் பண்ணுறாங்க. நீ எனக்கு முழுசாக சொந்தமாக போகிறங்கிற மாதிரி அந்த ரிங்கை பார்த்துக்கிட்டு அப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம பாட் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே பிரேம் ஆல்ரெடி அவங்க வீட்டில் இருக்காங்க, அந்த கேண்டோவில் இருக்காங்க. ஸோ அவங்க ஓடி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஹே பிரேம் எப்போ வந்த, என்னாச்சு உனக்கு, நீ ஓகே தானேன்னு சொல்லி கேட்டுட்டு, நான் எப்போவுமே உன் கூட தான் இருக்கேன்னு சொல்லி பாட் பிரேம் கிட்ட சொல்ல, அதுக்கு பிரேம் அழுதுகிட்டே, ஆனால் என்னால் உன் கூட இருக்க முடியாதுன்னு சொல்லி அழுதுகிட்டே சொல்கிறாங்க. பாவமாக இருக்கு அந்த வார்த்தையை சொல்லும் போது. இந்த பொண்ணு கூட சேர்ந்து வாழ்றதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு, ஆனால் கடைசியில் அந்த பேரண்ட்ஸோட எமோஷன் தான் ஜெயிச்சிருக்கு பாருங்க. ஸோ இப்போ அழுதுகிட்டு இப்படி சொல்லும் போது பாட்டுக்கு ஒன்றுமே புரியல. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, ஏன் அப்படி சொல்கிறேன்னு சொல்லி கேட்கும்போது ஐம் சாரின்னு சொல்லிட்டு சாரி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட்டு நீ என்கிட்ட எதுக்கு சாரி கேட்கணும், நீ என்ன தப்பு பண்ணுன்னு சொல்லி கேட்கும்போது என்னால் ஸ்ட்ராங்காக இருக்க முடியல, அதுக்கு தான் சாரி கேட்குறேன்னு சொல்கிறாங்க. சரி நம்ம என்ன ஒன்று பண்ணலாமா, இந்த இடத்த விட்டு ஓடி போயிடலாமா, எங்கேயாவது ஓடி போய் யாருமே இல்லாத இடத்துல தனியாக நம்ம வாழலாமான்னு சொல்லி கேட்கறதுக்கு என்னால் அதை பண்ண முடியாதுங்கிறாங்க பிரேமு.
பாட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க 2 பேரும் மாற்றி மாற்றி. நம்ம 2 பேரும் சேர்ந்து இதை ஃபேஸ் பண்ணலாம், நம்ம இதை கிவ் அப் பண்ணக்கூடாது அப்படின்னு இவங்க சொல்ல சொல்ல திரும்ப திரும்ப நம்ம பிரேமு, என்னால் என் பேரண்ட்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக இருக்க முடியாது பாட்டு, சொன்னால் புரிஞ்சுக்கோங்கிற மாதிரி சொல்லி எழுதுறாங்க. பிரேம், எனக்கு புரியுது, எல்லாமே புரியுது, ஆனால் நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழறதுக்கு வழியே கிடையாதான்னு சொல்லி கேட்க இல்லைன்னு சொல்லி பிரேம் தலையாற்றாங்க. நம்ம திரும்ப திரும்ப இந்த பிரச்சனைய கொண்டு போக அது எல்லாருக்கும் கஷ்டத்தை தான் கொடுக்கும், ஒரு முடிவே கிடைக்காதுன்னு சொல்ல. ஆனா இப்ப நம்ம கஷ்டப்படுறோமே, அது உனக்கு பரவாயில்லையா பிரேம்னு சொல்லிட்டு பாட்டு கேக்குறாங்க. அப்ப பிரேம் பாட்டோட கன்னத்துல கையை வச்சு, நம்மளால இப்ப சேர்ந்து இருக்க முடியாது, சேர்ந்து வாழவே முடியாது, அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி தேம்பி தேம்பி அழுகுறாங்க. இதுக்கு ஒரே வழிதான் நம்ம இதை ஸ்டாப் பண்றது. இந்த ப்ராப்ளம் இன்னும் மோசமாகாம இருக்கணும்னா நம்ம இதை ஸ்டாப் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் நான் தான் காரணம், நான் உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன், என்னால இது எப்படி சொல்றதுன்னு கூட தெரியலன்னு சொல்லி பேசும்போது, நான் செல்ஃபிஷா இருந்துட்டேன், அது எனக்கே தெரியுது, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி பாட்னு சொல்லிட்டு பிரேம் பாட் கிட்ட சாரி கேட்குறாங்க. நீ செல்ஃபிஷ் இல்லை, நீ என் கூட சேர்ந்து வாழணும்னு எவ்வளவோ கஷ்டப்பட்ட, ஆனால் அது நடக்காம போயிடுச்சு, எனக்கு புரியுது, என்னாலையும் விட முடியலன்னு சொல்லிட்டு இவங்களும் தேம்பி தேம்பி எழுதுறாங்க, என்னாலையும் விட முடியலன்னு அவங்களும் எழுதுறாங்க. பாட், நீ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ, நான் இன்னொருத்தவனுக்கு வேணா சொந்தமாகலாம், ஆனால் என்னைக்குமே நான் உன் ஹார்ட்ல இருப்பேன், நீ என் ஹார்ட்ல இருப்ப அப்படிங்கிற டைலாக சொல்ல அவங்களுக்கு இன்னமும் அழுக அதிகமாக வருது, தேம்பி தேம்பி எழுதுறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, பிரேமு அவங்களோட கையை எடுத்து பிரேமோட நெஞ்சில் வச்சு, இதோ இங்கேதான் நீ துடிச்சுக்கிட்டு இருக்கு, அதே மாதிரி உன் ஹார்ட்ல நானும் இருப்பேன், எனக்கு அது தெரியும்னு சொல்லி 2 பேரும் தோல்ல சாஞ்சுக்கிட்டு அப்படி எழுதுறாங்க. எனக்கு அப்பவே தெரியும், நான் எங்கள் அம்மா கிட்ட கூட சொன்னேன், ஹாப்பினஸ்ங்கிறது என் லைஃப்ல கொஞ்ச நாள் தான் இருக்கும், அது எப்பவுமே லாங் லாஸ்டிங்காக இருந்ததே கிடையாது, உன் விஷயத்துலேயும் அப்படி ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி எங்கள் அம்மா கிட்ட நான் சொன்னேன். ஆனால் கடைசியில் பார்த்தியா, அதுதான் நடந்திருக்கு. எனக்கு அப்போவே தெரியும், ஹாப்பினஸ்ங்கிறது என் லைஃப்பில் ரொம்ப நாள் இருக்காது அப்படின்னு சொல்லி பாட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. ஸோ பிரேம் இப்படி சொன்னதும் பாட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, என்னால் நான் இனிமேல் இங்கே இருக்க முடியாது, நீ இல்லாத இந்த ஊரில் என்னால் இருக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்லி அழ பிரேமும் பாட்டும் ஹக் பண்ணிக்கிட்டு பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க. ஐ எம் ரியலி சாரின்னு இவங்க சொல்ல, அப்போ தான் இவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, நான் உனக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன், ஆனால் இப்போ அந்த கிஃப்ட்டு யூஸ்லெஸ்ஸுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி என்ன கிஃப்ட் வாங்கினேன் காட்டுன்னு சொல்லி கேட்கும்போது, இதோ ரிங் தான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி இவங்க ரிங்கை காட்டுறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ரிங் எனக்கு போட்டு விடுன்னு சொல்லி பிரேம் பாட் கிட்ட சொல்கிறாங்க. ஸோ பாட்டும், இப்போ எதுக்கு இந்த ரிங்கு, இது இதுக்கப்புறம் தேவையில்லையேங்கிற மாதிரி சொல்ல, நான் மட்டும்தான் இன்னொருத்தவனுக்கு சொந்தமாகறேன், என் ஹார்ட் இல்லை, என் ஹார்ட் எப்பவுமே உன்கிட்ட தான் இருக்கும், உன் ஹார்ட் எப்பவுமே என்கிட்ட தான் இருக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் மனசளவில் நம்ம 2 பேர் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுங்கிற மாதிரி இவங்க சொல்ல, இப்போ அந்த ரிங்கை போட்டு விட்டு அந்த இடத்துல கிஸ் பண்ணிட்டு, இது எல்லாமே சந்தோஷமாக நடக்க வேண்டிய ஒரு மூமெண்ட்டு, அழுதுகிட்டே இந்த விஷயம்லாம் நடக்குது. பார்க்கவே ஒரு மாதிரி இப்படி கொடுமையாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தமிழ் சினிமாவில் கூட இந்த மாதிரி ஒரு சீனை நான் பார்த்ததே கிடையாது. ஒன்று பிஃபோர் மேரேஜ் ஆக போகுதுங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க, லவ் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க, இல்லை நம்ம பிரியதான் போகிறோன்னு தெரிஞ்சு பண்ணுறது நான் எந்த மூவியில் பார்த்தேன்னு எனக்கே ஞாபகம் இல்லை. உங்கள் யாருக்கு அது மாதிரி ஏதாவது சீன் ஞாபகம் தான் சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம பிரேமம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க கழுத்தில் கிடக்கிற செயின் எடுத்து இவங்களுக்கு போட்டு விட்டுறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த செயின் எனக்கு எவ்வளோ ஸ்பெஷல் தெரியுமா, என்னுடைய ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியில் நான் வாங்கினது தான் இது எப்போவுமே உன் கூடயே இருக்கணும், என் ஹார்ட் எப்போவுமே உன் கூடயே தான் இருக்கணும், திரும்ப 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 அதையே சொல்கிறாங்க. போக போகிறவங்க கம்மனாச்சும் போகலாம், எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு போகணும்னு தெரியல. நானும் உன்னை நம்புகிறேன், நீ சொன்ன இந்த விஷயத்த நம்புகிறேன், உன் ஹார்ட் எப்போவுமே என்கிட்ட தான் இருக்கும் அப்படின்னா, நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன், என்னைக்காவது ஒரு நாள் நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ மாட்டோமா, அந்த நாளுக்காக நான் வெயிட் பண்ணுறேங்கிற மாதிரி 2 பேரும் சொல்லி அழுதுகிட்டே இருக்காங்க. சரி, இது நாளைக்கு தானே நடக்க போகுது, இன்னைக்கு நீ எனக்கு தானே சொந்தம், இன்னைக்கு நைட் நீ எனக்கு தானே சொந்தம், என் கூட இருப்பியாங்கிற மாதிரி சொல்ல அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள எப்பவும் போல அந்த சம்பவமும் நடக்குது. இப்போ அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பாட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. ஏன்னா இது அவங்களோட கேண்டோல்ல. ஸோ குட் பைன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப இந்த பக்கம் படுத்துக்கிட்டு பாட்டு
பிரேம் கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. பாட்டு வெளில போயிட்டு அவங்களும் பயங்கரமாக அழுகிறாங்க. 2 பேரும் மாற்றி 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 அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம தாய் கழுவி இருக்கு இல்லையா, எமோஷ்னல் அள்ளி கொட்டுச்சு, அது டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு நம்ம பிரேம் வராங்க. வந்தவங்களை அப்படியே எப்படி வராங்கன்னா, வரும்போது இப்படி செத்த போனால் எப்படி நடக்கும் அந்த மாதிரி நடந்து வராங்க. பார்க்கவே பாவமாக இருக்குது. அதை பார்த்து அவங்க அம்மா பிரேம்னு சொல்லிட்டு கேட்க, உங்கள் பர்த்டே கிஃப்ட்டுமான்னு சொல்கிறாங்க. உங்கள் பர்த்டே கிஃப்ட் உங்களுக்கே கிடச்சிருச்சு, நான் எல்லாத்தையுமே முடிச்சிட்டேன்னு சொல்லி வந்து நிற்கவும், அவங்க அம்மா முகத்தில் கொஞ்சம் கூட சோகம் இல்லையே, செம சிரிப்பு. அவ்வளோ சந்தோஷமாக வந்து தேங்க்யூ டியர்னு ஹக் பண்ணிட்டு தேங்க்யூ சொல்கிறான். ஆனால் அவங்க பொண்ணு ஏன் இப்படி நிற்கிது, அது மனசு எவ்வளோ கஷ்டப்படும், அதை பற்றி துளி கூட அவங்க யோசிக்கவே இல்லை. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அவங்களுக்கு. இதை மேலே நின்று தகப்பனும் பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. அப்பாடி ஒரு வழியாக பிளான் சக்ஸஸ் ஆயிடுச்சுங்கிற மாதிரி ஹோல் ஃபேமிலியும் ஹாப்பியாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாட்டை அழுதுகிட்டே அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் அவங்களால அந்த கேண்டோவில் இருக்க முடியாது இல்லையா. அந்த கேண்டோவுக்கு அவங்க போனதுக்கு ரீசனே பார்த்தீங்கன்னா பிரேம் தான். எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ அவங்க வீட்டுக்கு அவங்க ரிட்டர்ன் வராங்க. அதை பார்த்து அவங்க அம்மா அப்பாவுக்கு ஷாக்காக இருக்குது. என்னடா இவங்க அழுதுகிட்டே வராளேன்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்தா எல்லாமே முடிஞ்சிருச்சு. இனிமேல் பிரேம் எனக்கு கிடையாது பப்பா மம்மான்னு சொல்லிட்டு அழ. யார் உன்னை போய் விட்டு போனாலும், யார் உன்னை லவ் பண்ணனாலும் நாங்கள் உன்னை லவ் பண்ணுவோம்னா செல்லக்குட்டி, நாங்கள் இருக்கோம் உனக்குங்கிற மாதிரி அவங்க பேரண்ட்ஸும் சொல்கிறாங்க. இப்போ ஃபேமிலியே அழுதுகிட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம பிரேம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் அப்படி கேஷுவலாக நடந்து வர மாதிரி வராங்க. அப்படியே ஒரு பேக்ரவுண்ட் சாங், சேட் சாங் ஓடுது. இந்த பக்கம் பாட்டழ, அந்த பக்கம் பிரேம் அழன்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரே அழுகாச்சி சீனாக போயிட்டுருக்கு. இதுக்கு இடையில இந்த பர்த்டே செலிப்ரேஷன் வேறு பிரேமுக்கு, அந்த பர்த்டே செலிப்ரேஷனும் நடக்குது. அதுவும் இந்த புது மாப்பிள்ளை இருக்கான் இல்லையா கிறிஷ், அவங்க கூட சேர்ந்து இந்த பர்த்டே செலிப்ரேஷன் நடக்குது. அதுலேயும் இவங்க சிரிச்சுக்கிட்டே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அப்படியே அந்த லைஃப் அப்படியே ஓட்டுற மாதிரி காட்டுறாங்க. இவங்கள பார்த்தீங்கன்னா நைட்டு திடீர்னு எழுந்து உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. பாட்டு பிரேம்னு சொல்லிட்டு பிரேமை தேடுறாங்க. சம்மந்தமே இல்லாமல் நைட்டு இந்த மாதிரி திடீர்னு எழுந்து உட்காந்து அழுதுருக்கீங்களா, உங்களை விட்டுட்டு போனவங்கள நினச்சி. அப்படியே எக்ஸாக்ட்லி இந்த சீனு, அது வந்து எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி சீன்ஸ்லாம் வந்து டேரக்டர்ஸ் வந்து ரைட் பண்ணும்போது ரியல் லைஃப்பில் உணர்ந்து தான் பண்ணுவானுங்க போல். உண்மையாகவே நம்மளை விட்டு போனவங்க நினைக்கும் போது நம்மளே அறியாமல் நைட்டு திடீர்னு எழுந்து உட்காந்து அவங்கள தேட தோணும். அவங்க இல்லைன்னு நினச்சதும் இன்னும் பயங்கரமாக அழுக வரும். அதே மாதிரி தான் இப்போ பாட்டுக்கும் நடக்குது. பிரேம்னு சொல்லிட்டு அவங்க தேடிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த நைட்டில் அவங்க கொடுத்த இயரிங் எடுத்து பார்க்கறது, அவங்க போட்ட ரிங்கை பார்க்கறது, இந்த மாதிரி மாற்றி 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 அழுகாச்சு சீனு அழுதுகிட்டு இருக்காங்க. 2 பேருக்குமே பிரியணுங்கிற எண்ணமே இல்லை. மற்ற சீரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க ஏமாத்திருப்பாங்க, அதனால இன்னொருத்தவங்க ஏமாந்து அழுவாங்க. 2 பேருக்குமே பிரியணுங்கிற ஐடியாவே இல்லை, துளி கூட கிடையாது. ஒருத்தவங்க விட்டு கொடுக்கணும்னு நினைக்கவே இல்லை. ஆனால் பேரண்ட்ஸோட இந்த எமோஷனல் பிளாக்மெயில் அவங்களுடைய லைஃப்பை எப்படிலாம் மாற்றுது பாருங்க. இப்போ நம்ம பிரேம் அவங்களுடைய ரொட்டீன் ஒர்க்கெல்லாம் பயங்கரமாக பார்த்துட்ருக்காங்க. கொஞ்சம் கூட கேப் விடாமல் பார்க்குறதும். அந்த இடத்துக்கு அந்த பவு என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணுற, உன்னையும் கொஞ்சம் கவனின்னு சொல்லிட்டு சொல்ல, ஏன் அவ்வளோ ஒர்க் பண்ணுற மாதிரி தெரியுதா உனக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமான்னு சொன்னதும் இவங்க அப்படியே சைலண்டாக இருக்காங்க. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் நேற்று பாட்டை பார்க்கறதுக்காக போனேன், அவள் யூஎஸ் போகிறா, டுமாரோ போகிறா, அதுக்கப்புறம் இங்கே இருக்கவே மாட்டான்னு சொன்னதும் இவளுக்கு ஒரு செகண்டே ஷாக் ஆகுது. அவள் எப்படி இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது, அப்படியே உன்ன மாதிரி தான், நீ எப்படி சேடாக இருக்கியோ அதே மாதிரி தான் இருக்காங்கன்னு சொன்னதும் இவங்க எல்லாத்தையும் அவசரமாக எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகுறாங்க. ஏன்னா நான் இவ்வளோ பெரிய விஷயம் சொல்லிகிட்டு இருக்கேன், நீ இவ்வளோ கேஷுவலாக இருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது, நான் என் ஃபேமிலி பார்க்குறதுக்கு டுமாரோ போகணும்னு சொல்கிறாங்க. நான் அதை கேட்கல, பாட் போகிறான்னு சொன்னேன், அவளை போய் பார்க்கலையான்னு சொல்லி கேட்கும்போது, நான் அவகிட்ட பண்ண ப்ராமிஸை பிரேக் பண்ணியிருக்கேன், நான் எந்த முகத்தை வச்சுட்டு அவன் முகத்தில் முழிப்பேன், வேணாங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க கிளம்புறாங்க. இப்போ பாட்டை பார்த்திங்கன்னா அவங்க வீட்டிலேருந்து கிளம்ப போகிறாங்க. ஸோ நானே ட்ரைவ் பண்ணி போய்க்கிறேன், நீங்கள் வர வேணாம்ப்பானுங்கிற மாதிரி அப்பா கிட்ட சொல்ல, அப்பா நீ கேர்ஃபுல்லாக போயிடுவியாம்மா, நான் கொண்டு வந்து விடுறாமான்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஸோ நீ லாஸ் வேகாஸ் போயிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு, அங்கே அவனுக்காக யாஸ் வெயிட் பண்ணுறான்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. ஸோ அவங்க அம்மாவும் என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் கூடயே இருந்து உன்னை பார்த்துப்பான், உனக்கு அங்கே செட்டில் ஆகிற வரைக்கும் அவன் கூடயே தங்கிப்பான்னு சொன்னதும் ஒரு பையனாட்டிருக்கான். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகேம்மா ஐ லவ் யூ ஸோ மச்ன்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் ஹக் கொடுத்துட்டு, சரி நான் இந்த இடத்த விட்டு கிளம்புறேன், பாய்ன்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து கிளம்புறாங்க.
இருந்தாலும் அவங்க அம்மாவுக்கு ஏதோ மனசுக்கு சரியில்லாத மாதிரி தோணுது. அவள் படிக்க தானே போறா, ஒன்றும் பிரச்சனை ஆகாது, நீ பயப்படாத விடுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் சொல்றாரு. இப்போ காரில் கிளம்புனவங்க போயிட்டு இருக்கும்போது எல்லா இன்சிடென்ட்லையும் ரீகால் பண்ணி 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 அழுதுகிட்டே போறாங்க. சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நினைச்சு அவ்வளோ அழுதுட்டு போறாங்க. இவங்க ஒரு பக்கம் இப்படி அழுதுகிட்டு இருக்க, அங்க நம்ம பிரேம பாத்தீங்கன்னா அவங்க கொடுத்த கிஃப்ட் எல்லாம் ஓபன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த $2 இருந்துச்சு இல்லையா, அந்த கிஃப்டை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அழுகையா வருது அவங்களுக்கு. இப்போ அதை க்ளோஸ் பண்ணி அப்படியே எடுத்து நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது இவங்களுக்கு ஒரு மாதிரி மயக்கமாக வர மாதிரி இருக்குது. அங்கே நம்ம பாட்டை பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டரை கொடுத்து ரைஸ் பண்ணி காரை ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு போகுது. இப்போ கார் அது கண்ட்ரோலில் இல்லை. ஸோ அப்படியே முன்னாடி ஏதோ வண்டியே இன்னும் வந்துருச்சு போல். என்ன ஆச்சுன்னு தெரியல, சரியாக எக்ஸாக்டாக காட்டலானுங்க. கார் இந்தாண்டி அழைப்பாயே, இந்த பக்கம் இவங்க அந்த பாக்ஸை கீழே போட்டுடுறாங்க. அந்த பக்கம் காரையும் அவங்க எங்கேயே கொண்டு விட்டுடுறாங்க. பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ்குள்ளே இருந்த அந்த டாலும் இப்போ தனித்தனியாக பிரிஞ்சு கிடக்கு. இதை சிம்பாலிக்காக சொல்கிறானுங்க போல். இப்போது பாட்டுக்கு என்ன ஆச்சுங்கிறத நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ.